கர்த்தருக்கே செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெருக. முன்னாடி எல்லாம் ஃபோன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் ஃபிக்ஸட் லைன், அது அங்கே தான் இருக்கும், நம்ம தான் ஃபோன் இருக்கிற இடத்துக்கு போகணும். இப்போ ஃபோன் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஒயர்லெஸ்ஸாக மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் வண்டி பஞ்சர் ஆச்சுன்னு சொன்னாக்க வண்டியோடைய டியூப் எடுத்து டியூப்ல பஞ்சர் போடுவாங்க. இப்போ வண்டி வர வண்டியெல்லாம் என்ன வண்டியா வருது, டியூப்லெஸ் டயரா வருது. சர்ஜரி பண்றாங்க. முன்னாடியெல்லாம் சர்ஜரி பண்றது ரொம்ப ஒரு வலியும் வேதனையுமான ஒரு காரியமா இருக்கும். இப்போ அறுவை சிகிச்சை அப்படிப்பட்ட காரியம் இல்லை. அது லேப்ரோஸ்கோபி என்கிற ஒரு சின்ன ஒரு துளை மூலமா எதை வேணா செய்து எடுத்துடுறாங்க. இப்போ நம்மளுடைய சர்ஜரி எல்லாம் என்ன ஆயிடுச்சு, பெயின்லெஸ் சர்ஜரியா மாறிடுச்சு. அதே போல ஒரு மதம் இருக்கு, அந்த மதத்துல தெய்வம் என்கிறதே கிடையாது, காட்லெஸ் ரிலிஜன் இருக்கு. அதை நம்ம நாத்திகம் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் கூட்டி தரும்போது நமக்கு என்ன கொடுக்கப்படுது, வாய்ப்பு கொடுக்கப்படுது. எதுக்கு கொடுக்கப்படுது, அவருக்கு புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இதுக்கு என்ன தேவைப்படுது, கிருபை தேவைப்படுது. இந்த ஆராதனையை எப்படி செய்யணுமா, பயத்தோட செய்யணுமா, பக்தியோட செய்யணுமா. பயத்தோடையும் பக்தியோடையும் ஆராதனை செய்யும்படிக்கு அவருடைய கிருபையை பற்றி இருக்க கடவோம். ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர், நம்முடைய தேவன் அன்பாய் இருக்கிறார்னு கேட்கிறோம். அவர் அன்பாய் இருக்கிறார்னு தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு ஆராதனை செய்ய அவருடைய கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஏன்னா அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களா இருக்கிறோம் நாம். இந்த அசைவுள்ளவைகள் எல்லாம் ஒரு நாள் அசைக்கப்பட்டு போகும்போது நாங்க இதெல்லாம் தாண்டி அங்க போகிறவங்களா இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற இந்த கொஞ்ச நாள் நீங்களும் நானும் என்னவா இருக்கணுமா, பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு நம்ம ஆராதனை செய்கிறவர்களா இருக்கணுமா. அதை கிருபையை பற்றி கொண்டு செய்யணுமா. ஏன்னா அதுல சீரியஸான விஷயம் என்னன்னா, நீங்களும் நானும் விசுவாசிக்கிற அந்த தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிற காரியத்தை நமக்கு எச்சரிக்கையாக எடுத்துக்குவோம். தயவு செய்து அதெல்லாம் எங்களுக்கு நடக்காதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. நாம் எவ்வளவு பரிசுத்தத்தை நாடுகிறவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு தேவ ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்களா இருந்தாலும் சரி, எனி செகண்ட், எனி மினிட், எனிதிங் கேன் ஹேப்பன். நாம் எச்சரிக்கையா இருக்கணும், நாம் ஜாக்கிரதையா இருக்கணும், நாம் கவனமா இருக்கணும். நம்முடைய பரிசுத்தம் குலைச்சல் ஆகாதபடிக்கு அதை காத்து கொள்ளுகிறதுல கருத்தோட இருக்க வேண்டியது அவசியம். காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. இதனால ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் நினைக்காதீங்க. நம்முடைய இருதயத்தில் என்ன சிந்திக்கிறோம்னு நமக்கும் தேவனுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. எனவே நாம் அதுல அதிக துணிச்சலாய் செயல்படுகிற ஒரு காரியம், அதிக துணிச்சலாய் செயல்படுகிறோம். ஏன்னா யாருக்குமே தெரியாது. நம்ம பேசுறதுல ஜாக்கிரதையா இருப்போம், நடவடிக்கையில ஜாக்கிரதையா இருப்போம். ஏன்னா யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாவது என்ன சொல்லுவாங்க, அப்புறம் நல்லா இருக்காது, சாட்சி கெட்டு போயிடும். இதுல எல்லாம் கேர்ஃபுல்லா இருப்போம். இருதயம் என்ன சிந்திக்குதுங்கிற பத்தி கவலைப்படுறது கிடையாது. இங்கே இந்த வசனம் சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நார்மலா நீங்க இப்ப சண்டே ஆராதனை வந்தாலும் சரி வரலனாலும் சரி, யார் உங்களை கணக்கு எடுக்கிறா? வருஷம் முடியும் போது எல்லா ஆராதனைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆராதனைங்கிறது முடிஞ்சா வர போறீங்க, முடியலன்னா வர போறது இல்லை. 2 வாரம் வரலாம், 3வது வாரம் வர போறீங்க, அவ்வளவுதான். நம்ம ஆராதனையை நார்மலா கேஷுவலா எடுத்துக்கிறோம். ஆனா இந்த புத்தி உள்ள ஆராதனைன்னு பவுல் சொல்றான் பாத்தீங்களா, இதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இதை நீங்க லேசா எடுத்துக்கொள்ள முடியாது. ஏதோ முடியும் போது செய்யறது, முடியாத போது இல்லை. இதனுடைய சீரியஸ்னஸ் எபிரேயர் 12வது அதிகாரம் 26 to 29 வரைக்கும் பார்க்கிறோம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைக்க பண்ணிட்டு. எப்பொழுது? சீனாய் மலையில் அவர் இறங்கினார் பார்த்தீங்களா, அப்போ எல்லாரும் அலறுனாங்க பார்த்தீங்களா. ஐயோ மோசே நீ பேசையா, ஆண்டவர் எங்களோட பேசினா நாங்கள் செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்தாங்க பார்த்தீங்களா. அன்னைக்கு என்ன பண்ணிச்சா, அது அந்த பூமியை அசைய பண்ணிட்டான். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு
இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்று சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளை போல் மாறி போகும் என்கிறதை குறிக்கிறது. இப்ப இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அசையாதவைகள் என்று சொல்லி ஒரு காரியம் இருக்கு. அது அசையாது, அது பர்மனண்டா இருக்கும், நிலையா இருக்கும், அதுல மாற்றமே இருக்காது, அது நித்தியமானது. அசை உள்ளதுன்னு சொல்லும் போது இதெல்லாம் உண்டாக்கப்பட்டது இல்லை. இப்ப வானம் பூமி நம்ம பார்க்கிற இந்த அவ்வளவு சர்வ மகிமையும் தேவன் சிருஷ்டித்த காரியங்கள். இது எல்லாத்தையும் ஒரு நாள் என்ன பண்ண போறாரா, நம்ம பெட்ஷீட்டை மடிச்சு ஓரமா வைக்கிறோம்ல, அது போல வானத்தை சுருட்டி அவர் ஓரமா வைக்க போகிறாராம். இந்த பூமி அக்கினியினால எரிஞ்சு போக போறான். இவைகள் எல்லாம் இல்லாம பண்ண போகிற ஒரு நாள் வரப்போகுது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நாம் விசுவாசிப்போர் இன்றார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். பாடுவோம். நாம் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூன்றுமாய் ரட்சிப்பார். முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூன்றுமாய் ரட்சிப்பார். சீயோனிலே பாடுவோம். சீயோனிலே என் வீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மகன், அவர் நான் என்றும் நம்பும் கன்மகன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி பாடுங்க. ஹல்லேலூயா. சீயோனிலே என் வீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மகன். அரிலோ அவர் நான் என்றும் நம்பும் கன்மகன். அலங்கிடுவேன் பதறிடுவேன், கர்த்தரில் விசுவாசம் இருக்கையில். பாடுங்க. அலங்கிடுவேன் கர்த்தரில் விசுவாசம்